அதுவா கல்லு கடையும் பர்த்டே நைட் கேக் கட்டணும்ல. ஆமா அது ஒரு வெந்நீர் போதை ஆயிட்டா இப்பதான் சிரிப்போம். காலைல பார்த்தல பார்த்துட்டே அப்படியே மாதிரியே மூஞ்சி அப்படின்னா. ஆனா நீங்க எல்லாம் வேஸ்ட் ப்ளீஸ். ஃப்ரெண்டு கூட வந்தா எப்படி இருந்தாலும் ஊத்தி விட்டுட்டோம். யூடியூபர் இஸ்வான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஹாய், ஹலோ, வணக்கம். அப்புறம் அந்த கல்லுக்கடை அதுவா கல்லுக்கடையும் பர்த்டே நைட் கேக் கட்டணும்ல. ஆமா அது ஒரு அடுத்த பாட்டு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போட்டலாம். 3 நாளுக்கு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். 3 நாளுக்கு நடுவில் இது நல்லா இருக்குண்ணே. தேங்க்ஸ். கரெக்டா போட்டுக்கிறாங்க. வெந்நீர் போதை ஆயிட்டா இப்பதான் சிரிப்போம். இங்க வாங்க பிரவீன் கொஞ்சம் சென்டர்ல. வாய முறான்னு வாய மூட மாட்டான். ஒன்னொரு கண்டினியூவா சிரிச்சுனே இருப்பான். சும்மாடா. உங்க வைஃப் கிட்ட சொன்னீங்களா? யாரு? நீங்க பார்த்தல காலைல பார்த்தல பார்த்துட்டே அப்படியே மாதிரியே மூஞ்சி அப்படின்னா. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையிலே நான் செருப்படி வாங்கி தான் வந்துருக்காரு. காலையில வந்தவன நீங்க போய் சொல்லுவீங்களா, காட்டுவீங்களா, இல்ல அவங்களே பார்த்துட்டு? பாப்பா என் போன்ல பாப்பா. கல்லு ஊத்திட்டோமே. அதுதான் தெரியாம ஊத்திட்டு தட்டினா மாதிரி தான் இருந்தது. அது நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்துச்சு. அதான் ஊத்திட்டானே கல்லா குடிக்கல இவன் பாலாஜியும் குடிக்கல. ஆனா நீங்க எல்லாம் வேஸ்ட் ப்ளீஸ். ஃப்ரெண்டு கூட வந்தா எப்படி இருந்தாலும் ஊத்தி விட்டுட்டோம் அவருக்கும். அதெல்லாம் கம்பல் பண்ண. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவ்வளவு நல்ல எல்லாரும் குடிச்சிட்டு வந்தா ஹலோ, அது என்ன போதையாயிரும்? ஆமா அதிகமா குச்சா பாது. அப்படியா? கொஞ்சமா குச்சா நல்லது, அதிகமா குச்சா பாது. 1.5 மணி நேரம் பேசிட்டே இருந்தீங்களே நம்ம. இவரு அது பயமா பேசுறாரு. அதுக்கப்புறம் யாரு? ஆமா. ஓ, போதை ஏரியா. ஆமா ஆமான்னு சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி கனவு வந்தது. ட்ரிப்புக்கு ஷூட்டுக்கு தான் போறோம். ஃபால்ஸ்ல போயிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு போறோம். நம்மளா குளிச்சு விமல் என்ன பண்றான், என்ன விட்டு நீங்க என்ன குளிக்கிறீங்க, நானும் வந்து குளிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வரான். வந்து இது பண்ணா பெரிய டனல் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல தண்ணி போயினே இருக்கு. அதுல இழுத்துன்னு போயிடுச்சு விமலை. எல்லாம் கத்துறோம், விமல் 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 என்னடா ஆச்சு ஆள் அடையாளமே தெரியல. அப்புறம் பார்த்தா ஷூட்டு வேற கரெக்டா டைம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல விட்டு கிளம்பிட்டீங்களா? நீங்க போக ஷூட்டுக்கு நான் விட்டு கிளம்பிட்டோம். எங்க சேர்ந்துரும் எங்க இருந்து ஏன் வந்துடுறான் பாரு கரெக்டா. மருந்து இருப்பாங்க அது அப்படியே அந்த டனல் போய் ஒரு வயல்வெளி வருதான். இல்ல வயல்வெளியா இவன் பென்னிஸ் அழுகுறான். அந்த நேரம் கேமரா அப்படி பிடிச்சு அந்த நேரம் என்னடா பென்னிஸ் கேட்டா, அவங்க வீட்டுல என்னன்னா நான் சொல்றது, அவன் எங்க இருக்கானே தெரியலையா, அவனை நம்ம இது பண்ணாம நம்ம பாட்டு ஷூட்டுக்கு வர வந்துட்டோமேனா. இல்லடா பென்னிஸா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் அழுதுன்னு பேசின்னு இருக்கிறது வந்து ஒருத்தர் கேக்குறாரு, ஒல்லியா ஒரு பையன் இருப்பானப்பா, அந்த பையனாப்பா அப்படின்னு சொல்லி. ஆமா நான் இல்லப்பா, நானு கல்யாணத்துக்கு வரும்போது தான் பார்த்தேன், தொப்பக்கட்டியா நஞ்சு நந்து வந்தேன்னு. இது இடம் தெரியாம தேடின. அப்புறம் தேடின்னு அவனே வந்துடுறான். விமல வந்துடு. என்னடா விமல எப்படா தப்பிச்சான்னு கேட்டா, அந்த டனல் ஒரு வயல்ல போயிடுச்சு, அந்த வயல்ல இருக்கிறவங்க என்ன எழுப்பி இது இப்படி போப்பான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிதான் நான் வந்தேன். அப்படி ஒரு கனவு எனக்கு இருந்து பார்த்தா சிரிப்பா வந்தது. ஹலோ, ஹாய். இன்னைக்கு எங்க ஷூட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் இஸ்வான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அவரை தான் ஃபோட்டோ எடுக்க போறீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அவர் எடுக்கல. அவங்களோட சிஸ்டர் ஆசிஃபாவை தான் எடுக்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஷூட் எடுக்கிறோம், என்னதெல்லாம் உங்ககிட்ட காட்டுன்றதை வந்து உள்ளே வந்து பாருங்கள். என் பின்னாடி ஃபாலோ பண்ணு. வேற ஒரே நிமிஷம். ஓகே, இங்கே எல்லாமே ரெடி ஆகிருக்கு. லைட் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க வந்தாங்கன்னா டைரெக்டாக
ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது தான். ஸோ வாங்க ஷூட்டை பாருங்கள். முதல்ல ஃபுல்லாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து காட்டணும்னு சொல்லுங்கள். அதெல்லாம் பார்த்துக்கலாம். நாங்களும் அவங்க பேசுங்க. 1 2 3 and then 4 5 is அவங்க சொல்ற டைம். அவ்வளவுதான். ஓகே ரெடி? பர்ஃபெக்ட். நல்லாவே இல்ல. சரி மைக் எத்தனை போட்டுருங்க. நல்லா எடுக்க மாட்டேங்கிறாங்களா? இவங்க நல்லா எடுக்க மாட்டேங்கிறாங்களா? சொல்லிடு. நாங்க நல்லா எடுக்கலையே. கை வந்து அம்மா ஒழுங்கா இங்கேருந்து பாக்கெட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். டக்குன்னு ஒரு காஸ்டியூம் முடிச்சிட்டோம். அடுத்தடுத்து ஒரு 19 காஸ்டியூம் இருக்குது. அடுத்து மொத்தம் 20. மொத்தம் 20 டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஐயா அப்படி தான் பண்ணுவோம் அப்படி. ஸோ vlog வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுவோம். அதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறோம். கேமராமேன் சாட்டிஸ் vlog. நீ பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனோட வீட்டில் இருந்து தான் நாங்கள் vlog பண்ணோம். சொல்லுங்க நீ தான் சொல்லுங்க. நான் சொல்லுங்க. நான் பேசிட்டேன், நீங்கள் பேசுங்க. நான் பேசிட்டேன், அதெல்லாம் நீங்கள் பேசுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்குன்னா யூடியூபர் இர்ஃபானோட சிஸ்டரை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ஆசிஃப் அவங்க வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அபாயா ஷூட்டு. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து முடிஞ்சால் நான் வந்து இந்த vlogல ஆட் பண்ணுறேன். இதை தான் இவ்வளோ நேரம் இவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா there are around 20 abayas. So per costume-க்கு we will be taking around 5 shots. And அவங்க கிட்ட காட்டிட்டு எது பெஸ்ட் இருக்கோ அதில் ஃபில்டர் பண்ணிட்டு we will give it to them. இப்போ வந்து வேறு லொக்கேஷனில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேலே வந்து இன்டோரில் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து வெளியே வந்து நேச்சரோடு சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் எடுக்க போகிறோம். அதையும் பாருங்கள். நான் உங்களோட ரொம்ப நாலேஜபிளாக இருக்கேன்னு சொல்ல வந்தேன். யார் என்னோட தெரியல ரக்ஷன், படிப்பேற வந்த அளவுக்கு இல்லை. என்ன பண்ணுறது, ப்ளஸ் 2 நாட் எவ்ரிபடி இஸ் குட் அட் எவ்ரிதிங்ல. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஒழுங்காக படிக்கல. நாங்கள் நீங்கள் சிபிஎஸ்சி, அதுக்கு நாங்கள் சீப் போச்சு. ஆல்மோஸ்ட் ஷூட் வந்து முடிச்சிட்டோம். 95% கம்ப்ளீட்டட். இன்னும் ஒரே ஒரு காஸ்டியூம் தான் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சிட்டோன்னா இங்கேருந்து பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். மணி 3:30. ஆஃபீஸ் போகணும். நம்ம இங்கே வரும்போது ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 1 மணியா 12:30 1 மணி இருக்கும். 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 3:30 ஆகுது, முடிச்சிடும். பரவாயில்லையே. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு பண்ணோம். நானே பண்ணலான்ட்ருக்கேன். அவனுக்கு 2 பேரும் பண்ணுவானுங்க, செம்மையாக பண்ணுறானுங்க. இல்லை ஆக்சுவலாக இப்போ ஓரளவு நல்லா பண்ணுறானுங்க. ஆமாம், இப்போ ஓரளவு நல்லா பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சொல்லணும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு.
ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்தால் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கும், இல்லாட்டி ஒன்றும் இருக்குது. ஷூட் ஃபுல்லாக பிளான் பண்ணுறது தான் என் வேலை. அவ்வளோதான், ஷூட் பிளான் பண்ணுறது. என்னது அவர் என்ன ரொம்ப கலைக்கிறாரு? சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்ன பிளானா? என்ன நெக்ஸ்ட் என்ன பிளானா? என்ன இது தான் பிளான். அதுதான் நெக்ஸ்ட் பிளான். போய் சாப்பிட்றது. எப்போ எனக்கு கிடைக்கும்? உடனே நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு 1 வீக்னு வெச்சுக்கலாம். நிறைய வெட்டிங் 1 week இருக்கு. But we'll keep this on priority because நீங்களோ once we give you only you will start. So I will understand. ஒரு 7-8 போஸ்ட் போட்டு இதுல இந்த இதுல நான் பண்ண முடியும். என்னன்னா இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். சோ இந்த பிசினஸ் வந்து அவங்க சொன்னாங்க என்கிட்ட. இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாங்க இவங்க. முதல்ல ஃபோட்டோஸ் கொடுத்துடுறோம் உங்ககிட்ட. போட்டோஸ் நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணமோ பண்ணிட்டு இருங்க. அதுக்குள்ளே நாங்கள் வீடியோ எடிட் பண்ணி அதான் போட்டோ தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அந்த மீன்வைல் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன எப்போ வந்துட்டு உங்களுக்கு ரீல் பண்ணணுமோ அப்போ வந்து நான் இந்த மாதிரி பேஜ்ல வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிசினஸ். ஸோ இதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணவங்க வந்து இவங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு வாய்ஸ் வருவேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. A few moments later. சரி, சாப்பிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு வெளியே போய் சொல்கிறோம். சரிங்களா? நாங்கள் ஃபுட் ரிவ்யூவில் இல்லை, சும்மா இன்னைக்கு டே டு டே வந்து எப்படி போகுது சொல்லிட்டு இங்கேயும் போகுதில்ல, அதனால் அதை காட்டுறோம். மற்றபடி எதுவும் இல்லைங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பசிக்கிறது ரொம்ப. அடுப்பில் கறி இது டக்குன்னு எடுத்துன்னு வருவோம் சொல்லிட்டா. 2 தான் ஸோ சாப்பிட்டுட்டே போகிறோம். நான் எந்த பொண்டாட்டி புருஷன் சொல்கிறத கேட்குறீங்க?